Assalamualaikum. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து இன்றைக்கி A5 ராயல் பாஸுக்கான வீக் 3க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸ் அன்லாக் ஆகிருக்கு. இந்த வீக் 3க்கான ராயல் பாஸ் மிஷன்ஸை சிம்பிளாகவும் அண்ட் ஈஸியாகவும் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். A5 ராயல் பாஸுக்கான வீக் 3க்கான 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த ஃபர்ஸ்ட் எலைட் மிஷன் கிளைம்ப் ஓவர் obstacles 10 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லேயோ இல்லை அன்ரேங்கட்லேயோ மேட்சஸ் விளையாடும் போது ஒப்ஸ்டாக்கல்ஸ் இருக்குல்ல, அதாவது ஒரு செவத்துக்கு மேலே நீங்கள் கீழே இறங்கினாலோ இல்லை ஒரு பாறைக்கு மேலே ஏறி கீழே இறங்கினாலோ இல்லை ஒரு டப்பாவை அடுக்கி வச்சுருப்பாங்களே நம்ம பேக்கப் எடுக்கிறதுக்கு, அதுக்கு மேலே ஏறி கீழே இறங்கினாலும் போதும். மொத்தமாக வந்து 10 தடவை வந்து இந்த மாதிரி ஒரு செவத்தை, அதாவது ஒரு செவத்தை இந்த சைட்லேருந்து அந்த சைடை தாண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் எலைட் மிஷன் லேண்ட் ஆன் எனி ரூஃப் டாப் இன் சிஸ்னோகா மிலிட்ரி பேஸ் இன் எராங்கல் 1 டைம் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும் போது எராங்கல் மேப்பில் மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் இருக்குது. அந்த லொக்கேஷனில் இருக்கிற பில்டிங்ஸ் மேலே நீங்கள் லேண்ட் பண்ணணும். அதாவது பேராஷூட்லேருந்து இறங்கும்போது நேராக வந்து பில்டிங் மேலே இறங்கினாலே போதும். இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் எலைட் மிஷன், இந்த மிஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு மித்திக் ட்ரெஸ்ஸை அப்கிரேட் பண்ணுறதுக்கான அப்கிரேட் கார்டு கிடைக்குது. ஸோ அந்த மிஷன் என்னென்னா, எலிமினேட் அன் enemy ஃப்ரம் 100 meters away 2 times இன் கிளாசிக் மோட். ஒரு 2 எனிமீஸ் வந்து 100 மீட்டர் தூரத்தில் நீங்கள் கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு ரிப்பீட்டபிள் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீக் 3 ஒன்லி ஸ்பெண்ட் 100 minutes இன் மேட்சஸ். அதாவது நீங்கள் மேட்சஸ் விளையாடும் போது அது கிளாசிக் மோடில் இருக்கலாம், இல்லை ஆர்கார்டு மோட்லேயே இருக்கலாம், இல்லை வாவ் மோடாக இருக்கலாம், இல்லை அரேனா மோட்லேயே இருக்கலாம். நீங்கள் கிளாசிக் மோடில் எவ்வளவு நேரம் வந்து நீங்கள் சர்வை பண்ணுறீங்களோ, நீங்கள் சர்வை பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இதில் கவுண்ட் ஆகும். டோட்டலாக வந்து 100 நிமிஷம் வந்தோடனே இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷனை நீங்கள் ஒரு வாரத்தில் 6 தடவை கம்ப்ளீட்டும் பண்ணிக்கலாம். 150 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு ஃப்ரெண்டு பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாருக்கு வீக் 3 அன்லாக் ஆகிருக்கோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணும்போது, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் கவுண்ட் ஆகும், அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கும் கவுண்ட் ஆகும். ஸோ அந்த மிஷன் என்னென்னா, ரெஸ்கியூ டீம்மேட்ஸ் 10 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கடோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும் போது 10 தடவை வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு ஃப்ரெண்டு போனஸ் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை நீங்கள் உங்களுடைய ராயல் பாஸ் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னலாக RP பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மிஷன் என்னென்னா, எலிமினேட் 5 enemies வித் M249 இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கடோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும் போது M249 அப்படிங்கிற ஒரு லைட் மிஷின் கன் இருக்குல்ல, அந்த கன்னால் 5 எனிமீஸை கில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், இது ஒரு டீம் பூஸ்ட் மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மிஷனை நீங்கள் உங்களுடைய டீம்மேட்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணும்போது, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கவுண்ட் ஆகும், அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கவுண்ட் ஆகும். ஸோ இந்த மிஷன் என்னன்னு பார்த்தா, ஓப்பன் ஏர் ட்ராப் 6 டைம்ஸ் வித் டீம்மேட்ஸ் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் டிஓலேயோ இல்லை ஸ்குவாட்லேயோ மேட்சஸ் விளையாடும் போது உங்களுடைய டீம்மேட்ஸ் கூட ஓப்பன் ஏர் ட்ராப்ஸ், அதாவது 6 தடவை வந்து ஏர் ட்ராப் இருக்குல்ல, அந்த ஏர் ட்ராப்பை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், பிக்கப் AKM இன் 5 மேட்சஸ் இன் கிளாசிக் மோட். நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கடோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும் போது AKM அப்படிங்கிற ஒரு அசால்ட் ரைஃபிள் கன் இருக்குல்ல, அந்த கன்னை 5 தடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60 RP பாயிண்ட்ஸ்க்கான த நெக்ஸ்ட் மிஷன், யூஸ் தி ஷேடோ பிளேட், ஸ்கை டீத்தர் ஹூக் ஆர் ப்ராக்ஸி ஸ்கவுட் 15 டைம்ஸ் இன் கிளாசிக் மோட் ஷேடோ ஃபோர்ஸ். அதாவது புதுசாக வந்து இப்போது ஷேடோ ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த தீம்டு மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தீம்டு மோடு வந்து மொத்தம் 3 மேப்பில் அவைலபிளாக இருக்குது. அந்த அவைலபிளாக இருக்கிற அந்த மேப்பில் நீங்கள் விளையாடும் போது ஷேடோ பிளேட், ஸ்கை டீத்தர் ஹூக்கு, ப்ராக்ஸி ஸ்கவுட் இது எல்லாமே வந்து 15 தடவை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமேன்றது இதில் ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு மேட்ச்லேயே வந்து இந்த மிஷனை நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 3மே வந்து உங்களுக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. உங்ககிட்ட டோக்கன் இருந்தது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷேடோ பிளேடு வாங்கணும்னா 30 டோக்கனு, அதே மாதிரி இந்த ஹூக் வாங்கணும்னா 30 டோக்கனு, மொத்தமாக வந்து உங்ககிட்ட ஒரு 30 டோக்கன் இருந்ததுன்னா இந்த 3மே வந்து உங்களுக்கு ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கிற அந்த ஒரு பொருளை வாங்கி நீங்கள்
15 தடவை யூஸ் பண்ணாலே போதும் இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 60 RP பாயிண்ட்ஸ்க்கான the next mission week 3 only login to the game on a total of 3 days. வீக் 3 ஸ்டார்ட் ஆன உடனே நீங்கள் இன்கேமில் ஒரு 3 நாள் லாகின் பண்ணாலே போதும் இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான the next mission pick up extended quick draw mag one time in classic mode. நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கடோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது எக்ஸ்டெண்டட் அண்ட் குயிக் ட்ரா மேக் இருக்குல்ல, அது SMG, AR, ஸ்னைப்பர் அப்படின்னு 3 விதமாக இருக்குது. அந்த 3ல் ஏதாவது ஒரே ஒரு எக்ஸ்டெண்டட் மேகை நீங்கள் எடுத்தாலே போதும் இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான the next mission eliminate one enemy with M416 in classic mode. அதாவது நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கடோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது M416 அப்படிங்கிற ஒரு கன் இருக்குல்ல, அந்த கன்னால் ஒரே ஒரு எனிமியை நீங்கள் கில் பண்ணாலே போதும் இந்த மிஷன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். 30 RP பாயிண்ட்ஸ்க்கான the next mission use a medikit one time in classic mode. நீங்கள் கிளாசிக் மோடில் ரேங்கட்லையோ இல்லை அன்ரேங்கட்லையோ மேட்சஸ் விளையாடும்போது ஃபுல் மெடிக்கிட் இருக்குல்ல, அந்த ஃபுல் மெடிக்கிட்டை ஒரே ஒரு தடவை நீங்கள் வந்து ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கும், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் பை பாய்.